அம்மா ஆமாப்பா அழகாக அனைத்து மரங்களும் பறித்து ஆரமாக தோத்தி அந்த அப்பனுக்கு சாத்தி சந்தோஷமாக விளையாடி போயிட்டு வந்ததப்பா. அப்பா பாத்துங்களா நம்ம பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாரும் வருவதும் தெரியுது பார்த்தாயா அப்பா.
நாளை நமதே இந்த நாடும் நமதே ராஜா மனதார வாய்க்கு ராஜா ராஜா காலம் உனையே தேடிய நாளை நமதே இந்த நாடும் நமதே நாளை நமதே இந்த நாடும் நமதே சத்தியமா இவரைய வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. யாருப்பா? என் அன்பு தங்கை, ஒரே ஒரு தங்கை ஆசை. என்னுடைய தங்கை பெற்ற பிள்ளைதான் ராஜா. ஐயோ என்னுடைய அத்தை மகனா என்ன சொன்னீங்க? ஆமாவா? அன்பு மகள், என்னுடைய ஆசை மகள் இவர்தான் ரோஜா. ரோஜா உங்களுடைய மகள். யார் அவங்க? இருங்க மாமா. அம்மா ஆமா என்னுடைய அத்தை மகன் தானே? மாமா தானே? மாமா சாப்பிட்டீங்களா? மாமா எப்படி இருக்கீங்க? பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? பூ சாப்பிடுறீங்களா? ஆடு சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க மாமா? கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிட்டு நீங்க சாப்பிடுறீங்க எனக்கு தெரியுதா மாமா? அம்மாவுக்கு மாம்பழம் வேணுமா? என்ன காரணமா? ஒண்ணு வேணுமா? அவரு கேளு. உங்களுடைய மகள் இருக்கிற ரோஜா, அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று பொண்ணு கேட்க வந்திருக்கிறேன் மாமா. தங்கச்சி பையன் வந்து என் பொண்ணு கொடுத்துடணும். அங்க பாருப்பா யாரு ஐயோ அப்பா இவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குதுப்பா. திருட மாதிரி இருக்காருப்பா. ஐயோ எனக்கு பிடிக்கலப்பா அவரு. அவனை பார்த்தா எந்த குழந்தை கூட வாய்ந்து யாரா நீ கிளம்ப கட்ட 30 லட்சத்தை வச்சுட்டு ஏன்டா அப்படி உதவாங்க என்ன நம்ம யாரா இருந்தா வட்டிக்கு விட்டு உட்காந்துருக்கோம். கிளம்ப கட்ட மூஞ்சி அவனுங்க மாமா மச்சான் மச்சான் ஓய் மச்சான் 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 சூத்து பணைய மொத்த சூத்த வச்சு அட மச்சான் மச்சான் சரியா ஆமா பண மொத்த மாமா என்றால் எனக்கு மிகவும் மரியாதை. ஆமா ஆமா என் அக்கா என்றால் நாங்கள் இருவரும் ஒன்றாக பிறந்தோம். ஆனால் சிறு வயதிலேயே இந்த தாய் தந்தை இறந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரையில் எங்களுக்கு தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாகும் அக்கா மாமா தரண்டா பாடு பாரு வெட்டுக்கிளி என்னடா இது என்ன கிளி வெட்டுக்கிளியா அக்கா மாமா எழுத மாட்டா பண்ணிமா எங்க எஜமா அவர் கூட போய் விடுறேன் ஆமா போய் விடுறேன் நான் கூட இருக்கிறேன் கூட போய் விடுறா கூட இருக்கிறேன் ஆமா ஈகோ எந்த தெய்வம்
அக்கா தானே ஒக்கா தானே அதாங்க ஒக்கா தானே ஒக்கா உன்னை சின்ன வயசுல எப்படின்னா தாளாடி இருக்கும் என் பட்டு என் செல்லம் என் வயிற குட்டி குஞ்செல்லாம் கிள்ளி இருக்கு பட்டுமா போதுவா போங்கம்மா. தம்பி கிள்ளி பாரு பச்சைக்கிளி. என்னடா அவதாரம் என்ன அவதாரம் இது என்னங்க மச்சான் கொஞ்சம் சின்ன மச்சான் குஞ்சி அறிவட்டவனே ஓ சின்ன பிள்ளையில எங்க தம்பியை தூக்கி தாளாட்டி சாயாடி ஊட்டி எப்படி பண்ணுவாங்க எம்மா கொஞ்சம் தெரியுங்க கூடி பாடு வாங்கி பண்ண பாடு வயிற்று பாடு எங்க என் தம்பி எங்கெல்லாம் கொஞ்சம் தெரியுமா என் நீ சின்னதுல பால் சாப்பிடுறே பழம் சாப்பிடுறே இந்த முல்லை நாட்டில் எனக்கு தேவையான அளவுக்கு இருக்குது எதற்காக வந்திருக்கிறது எதுக்கு சிறு வயது முதலே எனக்கு தாய்க்கு தந்தையாக நீங்கள் பேணுகாத்து இந்த நாட்டை நான் பரிபாலனம் செய்து கொள்ள விரும்புகின்றேன் எந்த போதிலும் எனக்கு துணைவியாக எத்தனை ஆண்டு காலங்களும் தன்னன் தனிமையில் வாழ்ந்து கொண்டு வருவது ஆகியனால அக்கா மாமா இந்த மகளாகி ரோஜாவை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் நன்றாக பார்த்து யாரை கேட்கணும் ஏன் மாமாவை கேட்கணும் தட்டி தொட்டி தோல் மேல தூக்கி ஓட நம்ம நாட்டுக்கு நீ யாருக்கு மாமா அழுத்த போட்ட கோழியாட்டம் சரி யார் அவன் என் மச்சான் உன்னுடைய மச்சான் சத்தியாகிறதா அவன் தம்பி உருப்படாத பையன் சரி பொண்ணு கேட்க வந்திருக்கிறான் மாமா உங்களுடைய மகள் எனக்கு மட்டும்தான் ஆமா சட்டத்துல இருக்குதுடா முறை மாப்பிள்ளி நீ எதை வேணாலும் செய்ய தீர்மானம் அப்படியா மாமா என்ன இருக்குதா உங்க தங்கச்சி எல்லாம் பெரிய இடத்துல வாழலா மொட்டை நாய் அதுகிட்ட போய் என் பொண்ணை கொடுத்து அடுப்பாங்கரையிலையும் கிணத்தடிலையும் உப்புண்டா ஒழுங்கு கிடக்காங்க பொண்ணு என் தம்பி விட்டா மலையான மலை மாடி மேல மாடி என் தம்பி என் ரோஜா போயிட்டா மாடி மேல கூந்தல ஆத்து தங்கச்சி மோன கொடுத்தா காரு முடிக்க விடுமாறு ஏன் பொண்ணு பொண்டாட்டினா உச்சாரா அவன் தம்பிக்கு கட்டி கொடுக்கணும் பாக்குறான் பாரு சரி அப்ப உன் தங்கச்சி மோ எங்க போட்டு சட்டத்திலே இடம் இருக்குது அவன் உன்னை சொல்ல அவன் இல்ல சரி அதை விடு சட்டத்துல இடம் இருக்குது ஆமா என் தங்கச்சி பிள்ளைக்குதான் ராஜா ரோஜா பேர் கூட ராஜா ரோஜா ஆமா இவர் பேரு என்ன பிடிக்குது இது போய் மேரிக்கிறாங்க சக்காக்கி கொண்டு என்ன தம்பி எப்படி வந்திருப்பேன் எப்படி ஆளாக்கிருப்பேன் எப்படி கரைச்சிருப்பேன் உன் பொண்ணை துணி உண்டா கீஞ்சி பண்ண ஜாக்கெட்டு கீஞ்சி பண்ண ஒரு ஆடை ஊடு வசத்தாங்கதா ஒரு 10 ரூபா கையில இருக்குதா சொத்து தோட்ட வந்த வான கூப்பிட இடம் இருக்குதா மொந்து கொடுக்கும் மொந்தக்குதா ஏடா 4 நாள் அடிச்ச மலையில உட்கார
இடம் இருக்குதா அதான் சொல்லு பச்சைக்கிளை பொண்ணு ஐயோ கஷ்ட போய் என்ன சொல்லிருக்கா இல்ல இல்ல இப்ப இல்ல சரியா மாமா அவனுக்கு காவல்காரன் அவன் பேசிக்கொண்டிருக்கான் நீ கம்முனு கைய விட்டுங்கறாரு ஸ்கூல் பேண்ட்ல டேய் பேசிக்கொண்டே இருக்கிறீங்களே இது என்னப்பா கட்டப்பட்டு அம்மா பூனை குடிச்சு வச்சுக்கறேன் மாமோய் பொண்ணு கூடு நீ சொல்லி கோடு மாமா உன் பொண்ண கொடு மாமா சொல்லி கொடு பாட்ட பாடி மாட்டறானே ஐயா சரி இரு பொண்ணு நிக்க வச்சு யாருக்கு பிடிக்குதோ சரி அதை விடு ஆமா அப்பா எனக்கு அப்பத்துல இருந்து ஒரு டவுட் இந்த கட்டப்பை என்னத்தான் பூனை குட்டி குடிச்சு வச்சுக்கிறான் டேய் பூனை குட்டியா டேய் என்னடி கட்டா கட்ட பையன் சின்ன பையா என்ன வச்சிருக்க நான் வச்சுக்கிறேன் அப்படியா டேய் சீர் வர்சிக்கு டேய் எப்பா பாயிண்ட் போயா டேய் அக்கா மக ஒரே மரம் இருக்கானே எப்படி நம்ம எங்க இருந்து பொருள் வாங்கி வந்துக்கறான் டேய் டேய் சொல்றா டேய் 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 யாரு உன் பேர் என்ன உன் பேர் என்ன ஏன் பேரமா என் பலத்காரனா பார்க்கலாமா டேய் உனக்கு அவர்தான் நீ நான் சண்டை போட்டு பார்க்கலாமா மாத்திர பேசிக்கொண்டு யாரு கூட இது செய்ய மாட்டேன் சிவராமபுரம் உன்னை விடவே மாட்டேன் என்ன படிக்கிற பணம் எடுத்து குட்டி வீரமானவன் இல்ல அடுத்த பாட்டுல சீவகம் நான் கீர்த்தி கீர்த்தி ஓட்டி என்ன பண்றீங்க போயிட்டியா ஒரு 4 டீயா ஒரு 8 பஜ்ஜி சொல்லிட்டு வந்துருக்கேன் ஏன்னா ஒர்க்கர் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிறேன் அவன் தலைய சீவிட்டு வரானா என்ன இதுக்கு வீரம் அவன் உலகத்துல கைய வச்சிருக்கான் எந்த சரி மாமா உன் மகள் என்ன தெரியுது யாருக்கு நான் முடிவு அப்பா ஆமா அவர் யார் எனக்கு என்னுடைய தாய் மகன் இவர் யார் என்னுடைய அத்தை மகன் அதனால நான் என்ன சொல்றேன்னா அப்பா இந்த இருவரும் எனக்கு வேண்டாப்பா வேண்டாம் கேட்டீங்களா என்ன மாமா இது உங்க இருவருமே பிடிக்கலையா போடா அப்பா நானும் மறுபடியும் ஆறு படி கொண்டு இருக்கிறேன்ப்பா போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரட்டுமா சொன்னேன் போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரட்டுமா மாமா இருந்தாலும் மாமா உன் மகளுக்கு வேற ஒரு காலம் வரும்
யார் திருமணம் செய்து வைப்பார் என்று அன்று நீ முடிவு செய்தால் போதும், நானும் சென்று வருகிறேன். தம்பி தாய் காமலா, இந்த ரோஜா மீது சிறு வயதிலிருந்தே ஆசையாக இருந்தேன். ஆனால் அவள் தட்டி கழித்து விட்டு அவளுக்கு போய்வாரன் என்று காலை காட்டி சொல்கின்றாள். அதை சொல்லலாமா? இவளை எந்த அறந்தாலும் விடலாமா? சும்மா விடக்கூடாது. என்ன செய்கிறது பார்ப்போம். பேசவே பேசாது. அத்தனை பேர் சபையிலே என்னை பார்த்து பிடிக்கலன்னு சொன்னது அதனாலதான் சொல்றேன். போதும் நிறுத்துங்க மாமா. ஆமா, உங்களை பார்த்து மட்டும் நான் பிடிக்கலன்னு சொன்னேன். என்னுடைய தாய்மாமனை பார்த்தது பிடிக்கலன்னு சொன்னேன். என்ன பிடிச்சிருக்கு சொல்லி இருந்தா போதும் நிறுத்துங்கம்மா. என்ன தெரியுமா, என்னுடைய தந்தையும் உங்களை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. என்னுடைய தாயாரும் அவங்க தம்பி திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. நான் உங்களை தான் திருமணம் செய்ய சொன்னா ஒண்ணு எங்க அப்பா சந்தோஷமா ஏத்துப்பாரு, எங்க அம்மா என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க தெரியுமா? அதனால பல பிரச்சனைகள் வரும். அதனாலதான் அந்த இடத்துல நான் அப்படி சொன்னேன். என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் என்னுடைய புருஷ மாமா. இந்த ராஜா கேட்ட ரோஜா நீதான். என் மீது வராத ஆசை அவன் மீது ராஜா மீது வந்து விட்டது. அவனை கொண்டு அவளை கற்பை சூறாட வேண்டும். இப்போ சொல்லு, எவன் விட்டு தாலி அறக்கணும்? கம்பெனி அட்வான்ஸ் வாங்கி தாலி அறுத்த பசங்க நம்ம. யாரு கம்பெனி
ஐயா என்னப்பா வேலை முடிச்சா என்ன ஆச்சு? ஏண்டா நான் யாரு எப்பேற்பட்டவன்? ஆமா விடுவானானு அக்கா பொண்ணு கூட பாக்கல நம்மள அப்படியே கசு 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 இந்த முகம் தெரியாதா அவன் நான் கற்பழிச்சேன் தெரியாது ஆமா ஏனென்றால் இந்த உருவத்தோடு சென்றான் ஆமா. எங்க அக்கா கிட்ட மாமா கிட்ட சொல்லுவாரு ஆமா. நான் முன்பே தெரிந்து கொண்டு ஓ. முகமூடி அணிந்து கொண்டு ஆ. கற்பை சூறையாயிட்டு அப்பா ஏண்டா? இவ்வளவு அழகு வைத்துக்கிட்டு எவ்வளவு திமிரா என்னிடம் பேசினார் இதெல்லாமா? இனிமேல் கற்பில் இந்த பெண்ணை இந்த நாட்டில் யாரும் கேட்க முடியாது. யாரோ யாருக்கு என் மாமாவை கொண்டு விட்டு என்னுடைய நிலைமை பார்த்தையா என்னுடைய கல்வி சென்பாண்டி சீமையில் தேரோடும் வீதியில மான் போல வந்த யாரடிச்சாரோ 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 வளரோ பிறையே தெரியாதே இனியோ அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்த யாரடிச்சாரோ 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 மாமா ராஜா மாமா என்னை விட்டு எங்க மாமா சென்றீங்க என்னுடைய நிலைமையை பார்த்தாயா எனக்கு நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாதம்மா என் நிலைமையை பார்த்தாயம்மா மாமா அன்பான உறவி அன்பான உறவே இது ஆகாத வரம் ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவே அன்பான உறவே
ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவு எனக்கு நேர்ந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடாதப்பா. நானும் என் மாமாவும் தன்னிலேயே சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது யாரோ ஒரு படுபாவி என்னுடைய கருத்தையை சூழ ஆரம்பித்தாரப்பா. என்னுடைய கருப்பை சூறையாடல் இல்லாமல் என்னுடைய மாமாவை கொன்று விட்டாரப்பா. என் தாய் தந்தையிடம் என்ன கூறுவி என் கருப்பு போயிடுச்சுன்னு கூறுவேனம்மா. ஐயோ என் தாய் தந்தையிடம் உரைப்பேன். மாமா எங்க மாமா இருக்கீங்க நீங்க எங்க மாமா இருக்கீங்க மாமா. கூட்டை கட்டி வைத்திருந்த மாமா அந்த கோட்டையில கலந்துக்கிட்டு மாமா என் வாழ்க்கை மாற்றமே வராத மாமா. உங்களை மறந்து எப்படி வாழ்வேன் மாமா. மத்தியில மாமா பொட்டு வச்சு மத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சிக்கிறாஸ் விட்டு போனா உதிர்ந்து போகும் ஆசன தோசா.
இடத்திலே பொட்டு வச்சு பத்தியில மாமா பொட்டு வச்சு பத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சிக்க ஆசா விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசன ரோசா என்னுடைய கருப்பு போய் விட்டுட்டு போடுவேன்னா என்ன ஆசையாக பண்பாகோ அடிவாகோ வளர்த்தீங்களம்மா அம்மா என்னப்பா கூறுவேன் ஒரே ஒரு மகள் ஒப்பற்ற மகள் இவ்வளவு ஒரு ஆசையாக என்ன வளர்த்தீங்களே இன்று என் வாழ்வை பறி விட்டுதப்பா அம்மா வாழ்க்கை போய் விட்டுதம்மா நான் யாருக்கு போவோமா நான் எங்க போய் கூறுவோமா அப்பா உன்னுடைய தங்கச்சி மகன் இருந்து விட்டார் அந்த செய்தி உங்களுக்கு தெரிந்து விட்டார் நீங்க என்னப்பா செய்வீங்க நீங்க யாருப்பா போவீங்க நான் என்னப்பா கூறுவாங்க கிட்ட நான் பின்னாக பிறந்து புடி மண்ணாக பிறந்திருக்க கூடாதா நான் புடி மண்ணாக பிறந்திருந்தா இப்பேற்பட்ட கஷ்டத்தை நான் அனுபவித்திருக்க மாட்டேன் அப்பா அப்பா நான் உங்களுக்கு இல்லப்பா கூறுவேன் அப்பா அப்பா அப்பா